ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்டா இத்தனை நாள் வீடியோ பண்ணேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என் ஊர் எதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் மதுரை. ஏன்னா இப்போ கூட சித்திரத்தரலா நடந்துச்சு. அதுக்கு எங்கள் சாமி அழகுக்காக மாலை போட்டிருந்தேன். அதனால தான் சில வேலைக்காக தான் சத்தியமாக வீடியோ போட முடியல. இல்லை கண்டிப்பாக கட்டாயமாக போட்டிருப்பேன். பார்த்து கூட உங்கள்கிட்ட சொல்லலைன்னா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியுங்க. அது போக நேற்று எனக்கு ரொம்ப என் ஃபேவரட் நாள், என் பிறந்த நாள். அதனால தான் மெயினாக இன்றைக்கி சரி நம்ம பிறந்த நாள். நேற்று தான் என் பிறந்த நாள். நேற்று வீடியோ போடலான்னு பார்த்தா நேற்று எப்படியோ நேரம் ஓடிடுச்சு. சரி வாய்ஸ் போட்டு கொடுத்து வச்சுருந்தேன். வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக கைஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்காக நான் எப்பவுமே தினமும் ஒரு வீடியோவில் 2 வீடியோ தான் போடுவேன். நான் இந்த 5 நாள் 6 நாள் போடனால தான் 6 வீடியோ இல்லை ஒரு மினிமம் ஒரு 5 வீடியோ கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து அப்லோடு பண்ணிடுவேன் கைஸ். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம வந்து டாக்ஸியும் பாத்ரூம் தான் இப்போ நம்ம கூட இருக்காப்புல. நம்ம கூட வந்து இப்போ என்னென்ன சரி பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, இப்போ நம்மளுக்கும் தெரியாது. என்னென்ன இறக்கி விட்டாச்சு. எப்படியும் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறது தாங்க பெரிய விஷயம். நம்மளையாவது அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் தெரியுமா. இனிமே இருக்கிற இடத்துல தான் இறங்க சொல்லுவாங்க. சரி இங்கே இப்போ இது இருக்குடா, ஏதோ ஒரு ஆண்டனா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு அதுதான் ஐஃபீல் டவர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதில் இறங்கியாச்சு காய்ஸ். நின்று சரி இந்த தடையாவது பீமா சித்தில் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்கடா, அடிச்சு விடுவேண்டா அப்படின்னு சொல்லா. அங்கே ஒருத்தர் கீழே இறங்குற மாதிரி. யார் அது? நான் இவனுக்கு இந்த எமௌண்ட்டு எனவே அனுப்பிவிட்டான்னு தெரில. வேறு யாரும் இல்லை, அது நான் தான். ஒரு அமௌண்ட்டை அனுப்பிவிட்டதுலேருந்து அவன் பண்ணுற பாடு இருக்கா. எப்பா இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, நான் வச்சுரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டை வச்சு நான் பண்ணுற இருக்கா. எப்பா அந்த மாதிரி தான் காய்ச்சி இருக்கு. இனிமே பார்த்தானே எங்களை மண்டையில் அடித்து வீட்டுக்கு ஓடுறான்னு அனுப்பி விட்ருவேன். இப்போ இந்த இவ்வளோ இதுவே ரியல் லைஃபு நிஜமான இந்த மாதிரி இருந்தா கீழே விழுவுமா விழ மாட்டோமா தெரிஞ்ச மறக்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்டா அது உனக்கு கூட தெரியாதான்னு நீங்கள் கேட்டு அசிங்கமாக பண்ணுவீங்க அது நினைக்கிறேன். ஐஸ் நம்ம ஒரு 300 சப்ஸ்கிரைபர் தொட்டோம்னா நான் கண்டிப்பாக ஒரு 2 பேருக்கு ஒரு 3 பேருக்கு பெரிய கிஃப்டாக ஃப்ரீ ஃபயரில் அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருக்கேன். ரெடீம் கேட்டாலும் அனுப்பிவிட்றேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாரும் பார்க்க மாட்டேறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் நம்ம கூட வாண்டா இருக்கா, டிஜிபி கில்லர்னு ஒருத்தவர். கரெக்டாக கேட்டாங்க, நீங்கள் யூடியூபர் கரெக்டாக கேட்டாது. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ தான் உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. கரெக்டாக சொன்னேன். மாமாவிட்டு எஃப்எஃப் தான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள் ப்ரோ அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்காக மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அவர் பேர் கூட சொன்னார், வசந்த் குமார்னு சொன்னார். வசந்த் குமார் அவர் யூடியூப் சேனலில் வந்து வசந்த் ஓபியன். நீங்கள் மறக்காமல் பார்த்து என் சப்ஸ்கிரைபர் என் பேச்சு கேட்குறவங்களால் இருந்தால் ஒரு 2 பேர் 3 பேர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வசந்த் ஓபி நீங்கள் நினைக்கிற ஓபி கிடையாது, வசந்த் ஓபி பேர். நீங்கள் டக்குன்னு ஓபி ஸ்பீடாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம தப்பாக மாதிரி பேசணும் நம்ம அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் கடைசியில் பார்த்தா எல்லோரும் முடிச்சிட்டாங்க, இந்த வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கடைசியில் எனக்கு ஒரு 150 லைஃப் குறைச்சிட்டிங்களா. இருங்கடா நல்லா கன்று கிடச்சிட்டு மெடிக்கெட் போடுவோம்டா. அப்பாடா கீழே மெடிக்கெட் இருக்குண்டா, மெடிக்கெட் போட்டுக்கிறேன்டா. இப்போதைக்கு ஜூஸ் இருக்கா? இல்லை ஜூஸ் பவர் தான் இருக்கு. இங்கே உட்காந்து மெடிக்கெட் போட்டா என்ன கண்ணது M60 இருக்குது. சரி இப்போதைக்கு வச்சு சமாளிச்சுக்கிறலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க பேசுகிறா. என்கிட்ட மைக் ஆன் பண்ணி பேசுகிறான்னா பேசிட்டல மாட்டேன். சரி நம்ம தான் சவுண்டு இது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். வாத்து செத்துட்டாப்புல, நாசமாக போகிற வாத்து. அதான் வாத்து படித்து சொல்கிற தனியாக பேத்துலையாதானா கேட்குறானா அவன். கேட்குறானா? கொஞ்சம் நேரம் இருங்க கைஸ், தண்ணி மட்டும் இருக்காடா. பக்கத்தில் என் தம்பி இருக்கான், அதான் என் சொந்தக்காரன். இங்கே தான் இனிமே இருக்கேன். குளோவில் போட்டு இருங்க கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இந்த எடுக்க போயிருக்கேன். அதெல்லாம் ஆகிட்டோம். இங்கே ஏதோ தரமான வாத்தோட லூட்டெல்லாம் இருக்குது. வச்சு வந்தால் இருங்க கைஸ், தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன். குடிச்சாச்சு. அங்கே பார்த்தா டாக்ஸி தனியாக போயிட்டு இருக்கு. டே அங்கே ஒருத்தன் தனியாக போய் தான் செத்து தொலைஞ்ச. இந்த மெசேஜ் வேற நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி தொலைங்க.
வெளியில் போனேன்னே வேலை அதான். அப்பாடா ஜூஸ் கிடச்சிச்சு. பின்னாடி ஏதாவது எனிமி வரானா பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்களா ட்ரோனில் இங்கே பாருங்க, ஊரேல கூடி இருக்கு. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ தேசிங்க ராஜால ஊரே தான் ஏன் வருது அந்த கோயிலில், அந்த மாதிரி தான் இருக்கும். ஊரே இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்க, அப்படி கூட்டமாக இருக்காங்க. பாருங்க, என்கிட்டையும் சரியாக கன்று வேற இல்லை, யாருக்கு துரத்திக்கிட்டே வராது பின்னாடி. டாக்ஸி செத்துருவேன் அதான் நினைக்கிறேன். நான் எப்படியே வாத்தை ரிவே பண்ணிட்டு ஓடி வந்துட்டாப்புல, அது வர சந்தோஷம். வாத்து அங்கிட்ட போய் செத்துச்சுன்னு சந்திவா போட்டு டாக்ஸியை முடிச்சு விட்டாங்க. இப்போ நானும் வாத்தும் தான் இருக்கோம். ஓ, வாத்து தான் 3ஆம் நம்பர் ஆளா, இதுவே தெரியாமல் மாற்றி பேசிக்கிட்டேன். சரி, நம்ம போய் இது டாக்ஸி போய் ரிவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு செலெக்ஷன் கொஞ்ச நாளில் வைக்க போகிறாங்க. அதே போக பெரிய டோர்னமெண்ட் ஒரு நடக்க போகுது. அது உங்கள் ஸ்குவாடு தான், அதில் எங்கள் ஸ்குவாடும் வரும். அதில் ஃபைனலில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிங்கன்னா மிகப்பெரிய 3K 3000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் இருக்குது கைஸ். அது ஃப்ரீ ஃபயரில் ரெடிமாவும் வரலாம், பண்டலாக வரலாம், எமோட்டா வரலாம். அது ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் ஸ்குவாடுக்கே, அந்த 3Kக்குள்ளே உங்கள் ஸ்குவாடுக்கே கைஸ். அது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சொல்லியிருக்கேன், அவர் ஸ்குவாடை கூப்பிட்றேன் இருக்காரு. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், அவர் ஸ்குவாடை கூப்பிட்றேன் இருக்காரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கைஸ், வாங்க பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக சண்டை முட்டியூருக்காக பேசலை, கூட்டிகிட்டு வாங்க, விளாடுங்க, கிஃப்ட்டு அழிட்டு போங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது போக கிஃப்ட்டு உண்டு. இப்போ என்னை 100, 200, 1K தொட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 1Kவே நான் லைவில் தான் கண்டிப்பாக. நீங்கள் 1K சப்ஸ்கிரைப் மட்டும் அடிச்சிட்டோம். அதுலேருந்து தொடர்ந்து நரிக்கோட்டை கேமர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் மிகப்பெரிய ஃபேன் தான். அவர் வீடியோ தினமும் நான் பார்ப்பேன். இப்போ கூட அவர் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருக்கார். பார்த்து முடிஞ்சக்கப்புறம் தான் வயசாக கேட்க ராத்திரி உட்காந்து. இல்லை, தண்ணி வேணாம் வச்சிரு, பக்கத்துலேயே வச்சிரு. என்னன்னு தெரியல எனக்கு, நோய் இருக்கு போல. கொட்டாயா சும்மா பேசுனா மட்டும் கொட்டாயா வராது. இந்த வீடியோன்றது பேசுகிறப்ப தான் எனக்கு பைசா, ஏன்னா யோசிச்சு பேசுகிறனால இதாக இருக்குது. புதுசாக மைக் வேறு வாங்கியிருக்கோமா, இப்போ இன்னொரு ஹெட்ஃபோன் மைக் வேறு வாங்கணும். ஏன்னா இப்போ இந்த மைக்கை போட்டு பேசினா எனக்கு சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஆனால் வீடியோ பேசி முடிச்சக்கப்புறம் சவுண்டு தரமாக கேட்குது. ஆனால் வீடியோ என்ன 1/4 மணி நேரம் அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் காய்ச்சி. என் வீடியோ உட்காந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிறப்ப கூட பாருங்கள், நல்லா சிரிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓசிக்கில் அடிச்சுக்கிட்டு அவன் நம்மளை என்னைய திட்டிக்கிட்டு ஃபுல்லாக வெறும் என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் அவன் பேசுகிற அப்பப்போ கேட்காது, அது எழுந்து தெரில. டிஸ்கார்டோட மிஸ்டேக்கா, ஏன் மிஸ்டேக்கா இங்கே ஒருத்தர் இருந்தேன், நானும் கஷ்டப்பட்டு அடித்தா தான் இந்த குதிச்சுட்டு வரேன். கடைசியாக தான் நம்மளை அடிச்சுட்டேன். க்ளூவால் சரி, என்னை ரிவே பண்ண வாங்கடானாலும் வரமாட்றாங்க, உனக்கு விளாட வரமாட்டானாலும் கேட்க மாட்றாங்க, இங்கே ஒருத்தர் ஊசி போட்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அவங்கள நான் என்னதான் பண்ணேன்? உடனே எனிமி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓடுறாப்புல டாக்ஸி. அவன் என்கிட்ட பார்த்தா அவன் செத்து போயிட்டேன், அது கூட எனக்கு தெரில. சரி, இங்கே 200 டோக்கன் இருக்குடா, இப்போதைக்கு ரிவே பண்ணுறா, என்னைய பார்த்துக்கலாம்டா, அவங்களாம் எல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு க்ளூவால் போட்டு தலைவன் நம்மளை ரிவே பண்ணிடுவாப்புல. இறங்குனோன்னே என்ன தரமான சம்பவம் இருக்குமா இல்லையா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுவும் சூப்பர், என்னையை நம்பி சூப்பர் ரிவ்யூ வேறு, சங்கடமே இல்லாமல். எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த மேட்ச் புயா எடுத்தோமா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறது கூட இவ்வளோ யோசிக்கிறீங்க, லைக் பண்ணுறதுக்கே யோசிக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசிப்பேன். நான் என்ன அவ்வளோ கெட்டப்பேன் இல்லை, நான் என்ன வேறு எதாவது தப்பாக வேண்டா போகிறேன், இல்லை தப்பாக எதாவது பேசுகிறேன்னா என்னால் தெரிஞ்சதை பேசி மாண்டு போடுறேன். அது சிரிக்கலாம். என்னால் நீங்கள் எப்படி கோவப்படுவீங்க சொல்லுங்கள்? என்னால் முடிஞ்ச நல்லதை நான் பண்ணுறேன். என்னால் எத்தனை பேர் சிரிக்க வைக்க முடியுமா அந்த இது மாதிரி பண்ணுறேன், சரிங்களா? நான் வேறு எதுவும் தப்பாக பண்ணலை. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன்ல, நீங்கள் நினைப்பீங்க எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நான் கேட்டோமா, உன்னைய மாதிரி எத்தனை பேர் வீடியோ போட்டுருந்தேன், அவங்கள பார்த்துக்குறோம்டா. அவங்கள தான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் தான் பார்க்க மாட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்க பேசுகிறது தான் நானும் பேசுகிறேன், அவங்க விளாடுற மாதிரி நானும் விளாண்டு போடுறேன்.
அவங்கள மாதிரிலாம் நான் மூஞ்ச காமிச்சு பிசியில் வாங்கிட்டு போட்டாதே எல்லாம் பிடிக்கும் மேலே தெரியாமல் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச திறமையை வச்சு என் திறமையை வச்சு நான் வளர்றேன். ஒருத்தவரெலாம் போட்டிருக்காப்புல நான் பாட்டு நூபுன்னு. நான் பாட்டாவே இருந்துக்கிறேன், நான் நூபாவே இருந்துக்கிறேன். என் வீடியோவை எதுக்கு அந்த மாதிரி பார்க்கணுன்னு கேட்குறேன். என் வீடியோ பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து என்னை நூபுப்புறம் என்னை சொன்னால் அவனுக்கு என்ன அப்படி லாபம் கிடைக்க போகுது? அவனுக்கு லாபமும் கிடையாது, எனக்கு ஒன்றும் நஷ்டமும் கிடையாது. சரியா? நான் பாட்டாவே இருந்துக்கிறேன், நூபாவே என் திறமை வச்சு நான் வேண்டுக்கிறேன். சரியா? வேணா வா ரூம் மேட்ச் போடுவான், நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் பாட்டாவே இருந்துக்கிறேன். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் நீ உடனே எப்படி ஒரு 4-5 பேர் சொல்கிறப்ப தான் அதோட வலி உனக்கு தெரியும். சரியா? ஒன்றும் அழிக்கலை, நான் ஒன்றும் வருத்தமும் பட போகிறது கிடையாது. நான் பாட்டு தான், நானே நான் பாட்டு தான் எல்லாமே. சரியா? நான் பாட்டா நூபா இருந்தால் தான் அந்த மிஸ்டர் கேஷன் அந்த ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியில் எத்தனை 4 தடவை 5 தடவை மாஸ்டர் போக முடியும். அது தெரியுமா? பாட்டா நூபா இருந்தால் மட்டும்தான் அந்த ஐடியில் போக முடியும். அது எத்தனை 14-13 தடவை ஈரைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக என் யூஐடியை போட்டு பாருங்கள் தெரியும். நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருமே வீடியோ பார்க்குறீங்க ஒரு 4 பேர் 5 பேர், அப்படியே வீடியோ பார்த்தா ஒரு 30, 2, 5, 6 இல்லை அப்படிலாம் பார்த்தா இல்லை எப்படி இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஷார்ட்ஸ் பார்த்தா ஏன்னா டக்கு டக்குன்னு 6 செகண்ட் தான் நான் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நினப்பு. ஜோனில் ஒருத்தன் நாக எப்படியோ கடைசி இடத்துல ஒரு கில்லு எடுத்தாச்சு. அப்படி எத்தனை பேர் 6 பேர் இருக்காங்க. இங்கே டாக்ஸிட்ட சொல்லிட்டேன், நீ செத்த அடுத்த டெட் பாடி நீ தான்டா அப்படின்ட்டேன். எனிமிட்ட சாவரியோ இல்லையோ நானே எனிமையை கூப்பிட்டு சாவடிச்சிருவோண்டா அவனே அப்படின்ற மாதிரி போட்டு. சரி எஃபோர் எவனு எப்பி பாட்டி இருக்குது, நம்ம எப்படா ஈரை போயான்னு சொல்லிட்டு ஈரை போயாச்சு கைஸ். இன்னும் 5 நாள் தான் இருக்காம்ல. என் ஃப்ரெண்டு இப்போ தான் கைஸ் சொன்னேன், என்கிட்ட 5 நாள் தான்டா இருக்குது. சரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சொன்னால் கேட்பாங்க, 5 நாள் தானே, நம்ம 5 நாள் எவ்வளோ போக முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோ வாழ்ந்து நான் கண்டிப்பாக போக முடியுதுப்பா. அடுத்து கிளாஸ் குவாரங்கிட்ட தான் கைஸ் புதுசு, கண்டிப்பாக அதில் மாஸ்டர் கடவுள் மேலே ஆணையா. இப்போ இந்த ஐடியில் பிஆர் புஷ் பண்ணுறேன்னா அப்போ நான் அந்த ஐடியில் இதில் புஷ் பண்ண வேணாம், கிளாஸ் குவாரங்க மிஸ்டர் கிருஷ்ணனில் புஷ் பண்ணுறேங்க கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அந்த ஐடியில் ஈரைக்கு வந்து நான் 34 ஸ்டார் இருந்தேங்க. எதில் குறைச்சி விட்ருக்காங்களோ அப்படியே அதுலேயே எத்தனை 1 ஸ்டார்லேயோ 2 ஸ்டார்லேயோ இருப்பேன் காய்ஸ். அவ்வளோதான், 1 ஸ்டார்லேயோ 2 அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மாஸ்டர் அடித்து புஷ் பண்ணுறேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஐயோ வீடியோ வேறு நெட்டு வேறு சரியாக கிடைக்கல. சரி புய் அடுத்து சீசன் வர வந்தாச்சு. வெறும் 6 பேர் அடிக்கிறோம், ஓட விட்றோம். எனிமையா இப்படி அடிக்கிறோம், தரமான சம்பவம் பண்ணுறோம், ஓட விட்றோம். ரைட்டா? ரைட்டு. நாங்கள் பார்த்தா தலைமை சேஃப் லேண்டிங்கை இறங்கிட்டான். சரி ரைட்டு. இங்கிட்டு பார்த்தா எங்கிட்டான் அங்கே எனிமி இல்லை போல். இங்கே பார்த்தா எங்கிட்ட ஒரு எனிமையை பார்த்தான். சரி ரைட்டு. இப்போதைக்கு இவனை ரிவே பண்ணுண்டான்னு பார்த்தா அப்பாடா 600 டோக்கன் இருக்கு. ரைட்டு. நல்லா நம்ம நேரத்துக்கு டோக்கன் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுறது, டீம் இருந்திருக்க மாட்டான் இல்லை. இப்போ வெறும் எத்தனை பேர்? 4 பேர், ஒரே ஒரு ஸ்குவாடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு 2 பேரை தனித்தனியாக வந்துடாம 2 டியோவா பார்த்தா அங்கே இனிமே சரி தலைவன் சேஃப் ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கேன், அடி வாங்கி செத்துடக்கூடாது. பார்த்தா அவனை டேமேஜும் கொடுக்கல, பரவாயில்ல. நம்ம டாக்ஸி எப்படின்னு தெரில, அவனும் செத்துடக்கூடாது. பார்த்தா இங்கே எனிமி இருக்கிறவன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தா அங்கே ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, இங்கே ஒருத்தர் இருக்கேன். சரி ஸ்கோப் போட்டு சரி அடிப்போம்டா. டேமேஜ் போச்சுடா, சரியான டேமேஜ். அடியே வாங்கடா. பார்த்தா ஐயோ யாரா அது? ஐயோ சாப்பிடுச்சிட்டேன். இல்லை தலைவா ரிவே பண்ணி வரேன்டா. வரேன் இந்த வரான்டா. ஐயோ அடி எங்கிட்ட போதுடா. ஐயோ போடு, ஒரு 8 கொடுத்துட்டேன்டா. சரி அடியே அங்கே சைடில் வேறு எனிமிடா, பார்த்துக்கடா. டே சைடில் எனிமி பார்த்து இருந்துக்கா. சரியா? இந்த சைடில் ஏறி வரான்டா. ஓரியன்றா. டே இந்த இனிமிடா. டே அப்பாடா நான் பார்க்கவே இல்லைடா சத்தியமா. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனை பார்த்தான் தலைவன் வரேன். சரி நல்ல பாது யார்ரா இவன், குறுக்கா இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் வரேன். இவன் யார் சாமி இவன், எங்கிட்ட இருக்கேன், எங்கே அடிச்சு ஓட விடுங்கடா அவனை. பார்த்தா அவனை அந்த தெய்வமே கடைசியில் அவன்கிட்டே அடி வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பின்னாடி வந்து டாக்ஸி ஆடுறான்னா அவனை அடித்து ஓட விட்டாங்க. சரி ரைட்டு. பார்த்து எந்த இதுக்கும் லைக் இல்லை, அது வாத்து மாதிரி தான் வாண்டு தொலையன். சரி
நம்ம கீழே இறங்கிடுவேன் பார்த்தா அவன் நம்ம கில் எடுக்கிறதுல வெறியில இருக்கேன். அவ்வளோனா எப்படி உயிரை கொடுத்து இது பண்ண பார்த்தா பொம்பளைட்ட அடி வாங்கி தோத்துருச்சு. நான் சாதிச்சு விட்டு நம்ம லாஸ்ட் வர வந்துட்டோம்ல, பரவாயில்ல, எல்லாம் நம்ம திறமை தான். பாருங்க எப்படியோ போயிட்டான் டைமண்ட் 2. கண்டிப்பாக ஹீரோ போகிற அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், கரெக்டாக வரும். பாய்.